என் பேர் மஹதி. ஏன்னா குருஜி கண்டுபிடிச்ச ராகத்தோட பேர் மஹதி. எங்கள் அப்பா தான் குருஜியோட டிசைப்பிள். நேரடியாக கிட்டத்தட்ட 9-10 வருஷம் அவர் கூட இருந்து இதே வீட்டில் தான் இருந்து கற்றுக்கிட்டாங்க. அப்பாவுக்கு நான் பிறக்கிற டைம் நான் பையனாக பிறந்தா முரளி கிருஷ்ணானும் பொண்ணாக பிறந்தா மஹத்தினும் பேர் வைக்கணும்னு குருஜி தான் சொன்னார். அம்மாவோட வயத்தில் இருக்கிற டைம்லேருந்து கேட்குற சங்கீதம் குருஜியோட சங்கீதம். மியூசிக்கலி நம்ம யாருமே அவரை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கார்த்தால எழுந்துக்கிற டைம்லேருந்து அப்படியே இன்வாலண்ட்ரி அந்த ரத்தத்தில் ஊறி போன சங்கீதம் குருஜியோட சங்கீதம். ஆனால் இந்த வீட்டுக்கு வரும்போது குருஜி இல்லைன்னு நினைக்கிறது வீட்டுக்கு வர பிடிக்கல. ஏன்னா குருஜி இந்த மாதிரி பார்க்க பிடிக்கல. எந்த ஒரு இசை ஜானராக இருக்கட்டும், கர்நாடக இசையும் சரி, அவர் ஒரு பாடகர் மட்டும் இல்லை, ஒரு வாகியக்காரர். அதாவது தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி மாதிரி வாகியக்காரர். அவர் எவ்வளவோ ஏராளமான கிருத்திகள் கம்போஸ் பண்ணியிருக்கார். என்னோட எல்லா கச்சேரியிலையுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாக நான் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம், என்னோட எல்லா கச்சேரியிலையுமே குருஜியோட ஒரு கீர்த்தனை இல்லை குருஜி பிரபல்யப்படுத்தின ஒரு பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அவரோட லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் குருஜி தான் எடுப்பார். எந்த ஒரு சந்தேகம், ஒரு மியூசிக்கல் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நான் குருஜி கிட்ட தான் கேட்பேன். எந்த ஒரு ராகத்தில் ஏதானும் ஒன்று புரியலை அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடிய, எப்போ வேணால் கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு சுதந்திரம் உண்டு. அண்டு என்ன அடிக்கடி கலாட்டா பண்ணுவார். ஃப்ரீயாக இருக்கியா, என்னை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு கலாட்டா பண்ணுவார். என்னோட தாத்தா அவர். நான் பிறந்தது கேட்கறது எல்லாமே அவரோட சங்கீதம் தான். மியூசிக்கலி ரொம்ப ரொம்ப ஒரு இசைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. பட் அவரோட இசை நம்ம கூட எப்போவுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும்.